Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் Realme Buds T300 இந்த TWS Earbudsோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரிவ்யூ கிடையாது, ஏன்னா ரிவ்யூ பண்ணனா இன்னும் எனக்கு நிறைய டைம் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் வந்து இதுதான். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ இதில் 12.4 mm Titanized பேஸ்டு டிரைவர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி குட்டாக தான் வந்து இருக்கும். அண்ட் தென் 30 decibelsக்கான ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. And 40 hours playback வரும்னு சொல்றாங்க. And then 360 degree spatial audio effect இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து இயர்பட்ஸ்லாம் இந்த 360 degree ஆடியோன்றது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக கொண்டு வராங்க. அண்ட் தென் 50 millisecond low latency ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த Realme Buds T300 இயர்பட்ஸ் ஆல்ரெடி ரியல்மியில் லான்ச் பண்ண T100ஓட ஒரு அப்கிரேட் தான். ஸோ Realme TechLife T100னு இருந்தது. பட் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, TechLife வந்து தூக்கிட்டாங்க. ஒருவேளை TechLifeல ஒரு வாட்டி T300 லான்ச் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே ஃபஸ்ட் எடுத்துனே நம்மளுக்கு சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணால் இதில் வந்து ஆக்சுவலாக 2 கலர் வேரியண்ட் வருது. ஒன்று பிளாக் அண்ட் தென் ஒயிட்டில் ஆல்ரெடி T100 யூஸ் பண்ணதுனால இந்த வாட்டி பிளாக் கலர் வேரியண்ட் வாங்கியிருக்கேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து பிளாக் வித் எல்லோ அந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது. இந்த வாட்டி ஏதோ காஃபி கலரில் கொடுத்துருக்காங்க. பட் இயர்பட்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து பிளாக்ல தான் வந்துருக்கு. ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸ் அண்ட் கேஸோட லுக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ கேஸ் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப வந்து கிடையாது. அண்ட் கேஸும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது, ரொம்ப ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்காக வந்து இல்லை. ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த Realme T100ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டனிங்காக இருக்குது. பட் அந்த மாதிரி வந்து ஒரு ஹார்டனிங் பிளாஸ்டிக்காக வந்து இது இல்லை. ஸோ அந்த பில்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக தான் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் T100ல பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ஓப்பன் க்ளோஸ் கூட பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து ஸ்ப்ரிங் டென்ஷன் ரொம்பவே குட்டாக இருக்குது T100ல. ஸோ இது கம்பேர் பண்ணும்போது ஸோ இப்போதைக்கு எனக்கு பார்க்கும் போது எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. ஸோ இது 1 year பிஃபோர் லான்ச் பண்ணது, ஸ்டில் வந்து நல்லா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பாக்ஸில் ஃபஸ்ட் எடுத்துனே நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பேக்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா வழக்கம் போல் 2 pair of ear tips black color variantல இருக்குது. அண்ட் தென் ஒயிட் கலர் USB Type-C கேபிள், ஒரு ஷார்ட் கேபிள். அண்ட் தென் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. Realme Buds T300க்கான யூசர் கைட். ஸோ ஓவராலாக பாக்ஸில் உங்களுக்கு இதெல்லாம் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இயர்பட்ஸை ஃபஸ்ட் எடுத்துன்னு நம்ம கனெக்ஷனுக்கு போயிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட கனெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இதில் ஆட்டோ பேரிங் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இயர்பட்ஸ் கேஸ்லேருந்து எடுத்த உடனே இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு ஃபோனில் காமிச்சிடும், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் இந்த இயர்பட்ஸில் வந்து நம்மளுக்கு ஆப் சப்போர்ட்டும் இருக்குது. பட் ஆப் சப்போர்ட் ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு தான் வருது, ஐஃபோன்ஸுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் Realme லிங்க் ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ Realme லிங்க் ஆப் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து காமிச்சிடும் Realme Buds T300. ஸோ இப்போ இந்த ஆப்பில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ கேஸ் அண்ட் இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்கலாம். கேஸ் பேட்டரி பர்சன்டேஜுக்கு ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கேஸில் வைக்கணும், வச்சிங்கன்னா கேஸோட பேட்டரி பர்சன்டேஜும் காட்டுது, எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது அதில். அண்ட் நாய்ஸ் கண்ட்ரோல் வைஸ் இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் வந்து இருக்குது. அப் டு 30 decibelsக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நான் இப்போ இனிஷியலாக வந்து இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் செக் பண்ணும்போது இன்டோரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன் நாய்ஸ்லாம் இருந்ததுன்னா அது ஒரு 50% கம்மி பண்ணுது. அண்ட் மெயினாக ஏசி நாய்ஸ்லாம் இருக்குன்னா ஏசியில் ஃபேன் மோட் போட்டால் அது ஒரு நாய்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதை வேணால் எலிமினேட் பண்ணுதே தவிர ஃபேன் நாய்ஸ்லாம் ஒரு 50% கம்மி பண்ணும். அண்ட் அவுட்டோரில் மேஜராக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஏன்னா 30 decibelsன்னும் போது நம்மளுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் கொஞ்சம் அந்த ஒரு நாய்ஸ் வந்து கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் வந்து ஒரு நார்மல் லெவலில் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வழக்கம் போல் சவுண்ட் எஃபெக்ட் மோட்ஸ் வந்து ஸோ இதெல்லாம் Realme Buds Air 5 Proவில் எப்படி இருந்ததோ அதே ஒரு செட்டிங் தான். பியூர் பேஸே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. அண்ட் தென் வால்யூம் என்ஹான்சர் வந்து டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். நீங்கள் மேபி வால்யூம் வந்து இதில் ரொம்ப நல்லா ஹை வால்யூமே வந்து இருக்குது. ஸோ ஃபுல் சவுண்டில் கேட்கவே முடியல, 80% அந்த மாதிரி வச்சிங்கனாவே ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து இருக்குது. ஆடியோ பொறுத்து நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். வால்யூம் சப்போஸ் வந்து உங்களுக்கு வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வால்யூம் என்ஹான்சர் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இதில் மெயினாக ஸ்பேஷியல் ஆடியோ பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பேஷியல் ஆடியோ Oppo Enco Air 3 Proலையும் இருக்குது. அண்ட் தென் Realmeல Buds Air 5 Pro அந்த இயர்பட்ஸ்லையும் வந்து ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அண்ட் 2K அரௌண்டில் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்பேஷியல் ஆடியோன்றது ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு அப்கிரேட் தான் ஸ்பேஷியல் ஆடியோன்னு சொல்லலாம். 360 degree ஆடியோ எஃபெக்ட் வந்து கொடுக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி இயர்பட்ஸ் மட்டும் சப்போர்ட்டாக இருந்தால் பத்தாது, நீங்கள் எந்த ஆடியோவோ இல்லை எந்த வீடியோ கேட்குறீங்களோ அதுலேயும் வந்து ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து
பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பற்றி கிளியராக இப்போ நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். இப்போ ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேம் மோட் வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பட்டன் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டபுள் டேப், ட்ரிபிள் டேப் அண்ட் டச் அண்ட் ஹோல்டுன்னு 3 டச் ஃபங்க்ஷன்ஸ் வருது. இந்த 3த்தில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோலும் வந்து பண்ண முடியும். ட்ரிபிள் டேப்பில் போனீங்கன்னா நீங்கள் வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் டேப்பில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் கிடையாது, ப்ளே பாஸுக்கு பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ OnePlus இயர்பட்ஸ்லாம் எப்படி ரெண்டு ஃபோனில் தனித்தனியாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்போ சுவிட்ச் டிவைஸ் வந்து இதில் வந்து ட்ரிபிள் டேப்புக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் டேப்பில் போனீங்கன்னா சுவிட்ச் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இயர்பட்ஸில் இப்போ ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா இந்த ஃபோன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இன்னொரு ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் புதுசாக இப்போ இந்த Realme T300 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து Realme Buds T100 கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அப்கிரேட் தான், நல்ல விஷயம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நம்ம எல்லா ஃபங்க்ஷனும் வந்து டக்குன்னு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வால்யூம் கண்ட்ரோலும் வேணும் எனக்கு, அண்ட் நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங்கும் எனக்கு வேணும், அண்ட் தென் வந்து சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷனும் எனக்கு வேணும். அப்படின்னும் போது 3த்தையுமே யூஸ் பண்ண முடியாது ஒரே நேரத்தில். இப்போ நான் வந்து ஏன்னா டபுள் டேப், ட்ரிபிள் டேப், டச் அண்ட் ஹோல்டு தான் இருக்குது. ஸோ டச் அண்ட் ஹோல்டுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நாய்ஸ் கண்ட்ரோல் மோட்ஸுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஸோ அப்பப்போ நாய்ஸ் கண்ட்ரோல் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் ட்ரிபிள் டேப் இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷனில் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ட்ராக் வேணுமா, இல்லை ப்ரீவியஸ் ட்ராக் வேணுமா, வால்யூம் அப் அண்ட் டவுன் வேணுமா, இல்லை சுவிட்ச் டிவைஸ் வேணுமா, இது 3த்தில் எது வேணுமோ ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே கிடைக்காது, ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். இருந்தும் இல்லாமல் போகுதுன்ற சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் போயிடுது. ஸோ ஓவராலாக ஆப்பில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஆடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதில் Realme Buds T300 வந்து மெயினாக வந்து ஸ்பேஷியல் ஆடியோ பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் மெயினாக ஸ்பேஷியல் ஆடியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி ஆடியோ எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ டால்பி அட்மாஸ்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் வந்து உங்களுக்கு சேனல் பேஸ்டு அந்த ஒரு ஆடியோ, இதுலேயும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. பட் எந்தெந்த ஃபோன்லலாம் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து இயர்பட்ஸில் வந்து சப்போர்ட் ஆகும். அண்ட் ஸ்பேஷியல் ஆடியோ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்பேஷியல் ஆடியோன்றது ஆப்ஜெக்ட் பேஸ்டு. அண்ட் இதுக்கு உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லணும், ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன், சோனிலேருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஷியல் ஆடியோட எஃபெக்டை வந்து நீங்களே வந்து புரிஞ்சிக்கலாம். ஜஸ்ட் யூடியூப்பில் போய்ட்டு 360 டிகிரி ஆடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டால்பிலேருந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, த வேர்ல்ட் ஆஃப் சவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் இயர்பட்ஸை வியர் பண்ணிக்கோங்க. ஸோ வியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து தெரியும். இப்போது நார்மலாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஸ்டுடியோ எஃபெக்ட் எப்படின்னா டுவல் சேனல், லெஃப்ட் இயர்பட்ஸில் தனியாக கேட்கும், ரைட்டில் தனியாக கேட்கும்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன். பட் இந்த ஸ்பேஷியல் ஆடியோ எப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற சவுண்டும் ரொம்ப தூரமாக கேட்குற மாதிரி இருக்கும், கிட்ட வரும்போது கிட்ட வர மாதிரி கேட்கும். அண்ட் லெஃப்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா லெஃப்ட்டில் மட்டும் அந்த சவுண்ட் கேட்கும், ரைட்டில் வரும்போது ரைட்டில் கேட்கும். அண்ட் பாட்டம், பேக் சைடு, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஏரியாஸில் டாப்பு பாட்டம் இந்த மாதிரி எந்த ஏரியாஸில் இருந்தாலும் அது எல்லாமே வந்து ஒவ்வொரு டேரெக்ஷன்லேருந்து உங்களுக்கு அந்த ஆடியோ வந்து கேட்கும். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் எனக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆச்சு. இந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் மெயினாக இந்த பேட்மிண்டன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கேட்கும் போது. ஸோ இப்போ ஒரு பேட்மிண்டன் ப்ளே ஆச்சு பார்த்தீங்களா, இப்போ பால் வந்து ரைட்டில் அடிக்கும் போது ரைட்டில் கேட்கும், லெஃப்ட்டில் அடிக்கும் போது லெஃப்ட்டில் கேட்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் வரும். ஸோ ட்ரெயின் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ட்ரெயின் வந்து எக்ஸிட் ஆகும், ஒரு சைடு ட்ரெயின் என்ட்ரி ஆகும். ஸோ எக்ஸிட் ஆகும்போது ஒரு சவுண்டு, என்ட்ரி ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சரௌண்டிங் எஃபெக்டில் சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ மெயினாக வந்து விஷயம் என்னென்னா ஸ்பேஷியல் ஆடியோ இதில் நல்லாவே அந்த 360 டிகிரி சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. ஆனால் அதுக்கான ஆடியோ நம்மக்கிட்ட இருக்கா, அதுதான் வந்து கேள்வி. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ தமிழில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எல்லா சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ கிடையாது. இப்போதைக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுற மியூசிக் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாட்டிஃபைலலாம் இந்த மாதிரி 360 டிகிரி ஆடியோ எஃபெக்ட் வந்து இல்லை. நான் வந்து ஆப்பிள் மியூசிக் வந்து யூஸ் பண்ணேன். ஆப்பிள் மியூசிக்கில் அந்த ஸ்பேஷியல் ஆடியோன்னே செப்பரேட்டாக ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் சிட் ஸ்ரீராம் வந்து தமிழ் சாங்ஸ் வந்து நிறைய ஸ்பேஷியல் ஆடியோஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு சாங்கு அது ரொம்பவே வந்து அந்த எஃபெக்ட் வந்து சூப்பராக வந்து இருந்தது. லெஃப்ட்டில் தனியாக, ரைட்டில் அப்படியே அந்த சரௌண்டிங் எஃபெக்ட் இருந்தது. மெயினாக ஸ்பேஷியல் ஆடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையிலே அந்த ஒரு இடத்துலேருந்து கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. அண்ட் இதே ஸ்பேஷியல் ஆடியோ நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் வந்து, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் என்ன ஒரு மேட்டர்னால் நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கணும். நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் வந்து இந்த ஸ்பேஷியல் ஆடியோ ஃபீச்சரே வந்து இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இதில் போயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் சர்ச்சில் ஸ்பேஷியல் ஆடியோன்னு நீங்கள் போட்டிங்கன்னா போதும்.
அதிலே வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து ஸ்பேஷியல் ஆடியோக்குன்னே ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்பேஷியல் ஆடியோ. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிற போது இந்த ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி ஆப்பிள் மியூசிக்கில் ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் அண்ட் தென் வீடியோவில் ஸ்பேஷியல் ஆடியோ அது வந்து கம்போஸ் பண்ணுறவங்களே வந்து அதை அந்த மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா 360 டிகிரி சவுண்ட் எஃபெக்ட் வர மாதிரி அவங்க வந்து அந்த மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்த பட்சத்தில் உங்களுக்கு இயர்பட்ஸ்லேயும் ஸ்பேஷியல் ஆடியோக்கு ரிலேட்டடாக அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹெட் ட்ராக்கிங் மெத்தடில் கிடையாது, அல்காரிதம் பேஸ்டில் ஸ்பேஷியல் ஆடியோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் ப்ரோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியலாக வந்து ஹெட் ட்ராக்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது வரைக்கும் நான் கேட்டதில் உங்களுக்கு நீங்கள் அந்த யூடியூப்பில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் 360 டிகிரி சவுண்ட் எஃபெக்ட். அண்ட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு தமிழ் சாங்ஸில் நிறைய வந்து அந்த 360 டிகிரி எஃபெக்டில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணி வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு சில சாங்ஸில் இருக்குது, ஏஆர் ரஹ்மான் சாங்ஸு, ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு சில சாங்ஸ்லாம் வந்து அந்த ஒரு 360 டிகிரி எஃபெக்ட் இருக்கும். ஆனால் த்ரூ அவுட் இருக்காது அந்த சாங்ஸ் ஃபுல்லாக, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பார்ட்டில் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக வந்து இருக்காது. இன்னும் ஃபுல்லாக வந்ததுன்னா அது நாளடைவில் வரும்போது அப்போ ஆடியோஸ் கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இது வரைக்கும் ரியல்மி பட்ஸ் T300 இந்த இயர்பட்ஸில் ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு, வால்யூம் லெவல் அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த 360 டிகிரி எஃபெக்ட் வந்து ரொம்பவே குட்டாக வந்துருக்கு. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, நல்லா ஒரு கும்முன்னு வந்து கேட்குது, டெடிக்கேட்டடாக இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்கிறேன். பட் ஸ்டில் வந்து இது நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் டைம் தேவைப்படும், அப்போ தான் வந்து இதை பற்றி ஃபுல்லாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு இந்த இயர்பட்ஸ்க்கான காலிங் டெஸ்ட் வரும். அண்ட் ஆஃப்டர் தட் பேட்டரி வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஓவராலாக இதோட ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். வெல் இப்போ ஓவராலாக அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரியல்மி பட்ஸ் T300 சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ ஸ்பேஷியல் ஆடியோலாம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நல்லாவே வந்து 360 டிகிரி எஃபெக்ட்லாம் ரொம்ப குட்டாக தான் வந்து இருக்குது. நீங்கள் ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். ஆப்பிள் மியூசிக்கில் ஃபஸ்ட்டு 1 மந்த் ஃப்ரீ தான். அண்ட் யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் மேண்டேட்ரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். அண்ட் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு பிடிக்க மாட்டாங்க. அண்ட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏன்னா ஆப்பிள் மியூசிக்கில் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன், ரொம்ப செம்மையாக வந்து இருக்குது. நம்ம நார்மலாக ஸ்பாட்டிஃபைல கேட்கறதுக்கும் அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அந்த ஸ்பேஷியல் ஆடியோவும் நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கேட்கும்போது. வெல் இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ சூன் இதுக்கான இந்த இயர்பட்ஸுக்கான ஒவ்வொரு வீடியோஸ் வந்து சேனலில் வரும். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.